அறம் என்றால் எது? அவ்வை பிராட்டி சொல்லுகிறாள், ஈதலே அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து வாழ்தலே அறம் என்று. அதான் ரெண்டு பேருடைய மனசு ஒன்றா இருக்கணுமா. உடம்பு ஒன்றாக இணைவது காதல் அல்ல, மனசு ஒன்றா இருக்கணும். கம்பன் சொல்லுகிறான், பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார்னு. மனசளவில் ஒத்து போனது தான் இல்லறம், அதுதான் நல்லறம் என்று. கற்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த சீதையினிடத்தில் கற்பு எப்படி இருந்தது என்று அனுமன் சொல்லுகிறான். போய் பார்க்குறாரு, சீதை எப்படியே செவனேன்னு உட்கார்ந்துருக்கான். அவளை பார்த்தவுடன் அவள் ராமனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்த அவன் நட்பை அனுமன் சொல்லுகிறான். விற்பெரும் தடந்தோல் வீர வியங்கு நீர் இலங்கை வெற்பின் நற்பெரும் தவத்தினாய நங்கையை கண்டேன், அல்லேன் இற்பிறப்பு என்பதென்றும் இரும்பொறை என்பதென்றும் கற்பென்னும் களி நடனம் புரிய கண்டேன் யாரிடம்? சீதையிடம் என்று அனுமனால் கம்பன் அந்த இடத்திலே சொல்லுகிறான். அறம் என்பது என்ன என்று அந்த கம்பனினுடைய பாடல்களை எல்லாம் சொல்லி மிக அழகாக முடித்தார். கண்ணதாசனை பற்றியும் நிறைய செய்திகள் சொன்னார். கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனையை தமிழோடு இணைச்சிருவார். மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராய நின்றவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்க நீதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். கண்ணதாசன் பாட்டு. அப்படி இந்த கற்பனையும் தமிழையும் அப்படி இணைக்கிறது. இதில் என்னென்னா, மோகன் ஐயா நான் பாடுற எல்லா பாட்டும் அங்கனையே உட்காந்து பாடிக்கிட்டு தான் இருக்கார். கிட்டத்தட்ட வயசு அவருக்கு 75 வயசு இருக்கும் போல தெரியுது. ஏன்னா அந்த காலத்து பாட்டு பூரா அப்படி அத்துப்படியாக வச்சுருக்காரு. இப்போ அணித்தலைவர்கள் 2 பேர் பேசிவிட்டார்கள். இனிமேல் அடுத்தது 2வது சுற்று. எத்தனை சுற்றுவாங்களோன்னு நினைக்காதீங்க. ஒரே சுற்று ஆளுக்கு விறுவிறுன்னு 15 நிமிஷம். நடுவர் ஆகவேன்னா போகவேன்னு போயிடணும். ஆமாம், தான் கொண்டுக்கிட்டு வந்த சிட்டையை பூரா முடிச்சுட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்கப்படாது. சங்கீதா மாதிரி சங்கீதம் கொண்டுக்கிட்டு வந்ததெல்லாம் அவங்க 1.5 மணி நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது பூரா சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லி முடிச்சிட்டிங்களாம்மா, அடுத்த வருஷம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதனால் அடுத்தவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வருகிறார். வாங்க. வளர்மதி. என்னையும் பேரழகி என்று சொல்லுகிற ஒரே பேச்சாளர் வளர்மதி மட்டும்தான். வந்தோன்னு அக்கா அந்த புடவை நல்லாயிருக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இப்படியே பெருமை. தாய்மொழியே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பண்பாட்டில் எங்கள் குடியேற்றம் மக்களை யாரும் மிஞ்சியதும் இல்லை என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக இலக்கிய நிகழ்வை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களையும் வணங்கி கொண்டு, ஆனால் இப்படி பேர் பேசணுமே, இவர் இத்தனை வீடியோ எடுத்தாரா, அவங்க மனைவி பேசுறாங்கன்னு எத்தனை வீடியோ எடுக்க. உண்மைங்க, இன்னைக்கு நான் பேருந்துல இறங்கினேன். அவங்க கணவர்னை ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஞாபகம். எங்க போனாலும் சோடியா தான் போவாங்க. ஆமாங்க. கால் எடுத்து கீழே நான் வைக்கிறேங்க, மழை கொட்டிடுச்சு. என் வீட்டுக்கார்ட்ட கேட்குறேன், என்னங்க திடீர்னு மழை பொழியுதுங்கிறேன். ஒரு தென்றல் வருகின்ற பொழுது மழை பொழியத்தானே செய்யும், கவிதை மழை பொழிந்தா இருப்பாருங்க. என்கிட்ட என்ன தெரியுமா, எங்க கை தட்டுங்க அப்படி இல்லைன்னா. வளர்மதி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்ன நீங்க கரெக்டா மழையை கூட்டிகிட்டே வர்றீங்கன்னு, இடியும் மின்னலும் வந்தா அப்படித்தேமா மழையும் வரும்ட்டார். எங்க அது வீட்டுக்குள்ள, இது வெளியே. உங்களை பத்தி ஒரு 4 வரி கவிதை நடுவர்களே. ஆமாம்மா, ஆனா உன்னை அட்டாக் பண்ண பிறகு என்னை பத்தி கவிதை சொல்றாங்க பாருங்க. இப்ப எல்லாரும் எப்படி கை தட்டுறாங்கன்னு மட்டும் பாக்குறீங்களா? பட்டி மன்றமே உயிர் மூச்சு, காலமெல்லாம் தமிழ் பேச்சு, களமெல்லாம் செயல் வீச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டின் வசீகர அவ்வையே.
ஏம்மா நான் ஏதோ மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் வயசை கம்மி பண்ணா நீ என்னம்மா ஔவையார்னு சொல்லிவிட்டீங்க ஒரே வார்த்தை. ஏங்க உங்களை ஔவையேன்னு சொன்னேன்? ஏமா? புலமையில், பேச்சில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில் சிறந்தவர் ஔவை. அதனால் நீங்கள் ஔவை. இப்ப ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க, மனசு சந்தோஷப்பட்டுக்கோ. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா. அப்படி என்னங்க எதிரணி தலைவர் வந்து பேசும் பொழுது எங்க நடுவர் அவர்களை கவிதை பொழிவால் தானே கவர்ந்தார்கள். அந்த கவிதை பொழிவு தானே நீங்க கைத்தட்டல் கொடுப்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னா எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அனுபவம் தான் சொற்களாக வந்து விழும். அனுபவம் இல்லாமல் எப்படி சொற்கள் விழும்? கேள்வி கேட்டாங்களா இல்லையா? வயசான கோஷ்டிமா அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க இல்லைங்க, கேட்டாங்களா இல்லையாங்க ஐயா? ஐயா, அனுபவம் தான் சொற்களாக விழும் என்று சொன்னால் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி என்று திருநாவுக்கரசர் இறைவனை பாடுகின்ற பொழுது 3 வயது தானே, என்ன அனுபவம் இருந்திருக்க முடியும் என்று நீங்க சொல்லுங்கள். எல்லாம் காஸ்டியூம்ஸ் தான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். என்னங்க அனுபவம் வேண்டும்? இறைவனை பார்த்த மாட்டிலே அந்த அழகு மனதிற்குள் வந்து விழுந்தால் கவிதை பொழியுமே, அதில் இருக்கிறதுங்க அழகு. இவங்க சொன்னாங்க சரக்கு இல்லை, கவிதை பொழிவுல சரக்கே இல்லைன்னு சொல்றாங்க. வண்டி வெறும் வண்டியா போயிருச்சு. ஆமாங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், நாலடியார் எல்லா நூட்களும் இருக்கிறது. அதற்கெல்லாம் இல்லாத பெருமை திருக்குறளுக்கு வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய கவிதை பொழிவுதான் திருவள்ளுவரை உயர்த்தியது, திருக்குறளை காலம் கடந்தும் நிற்க வைக்கிறது என்று சொன்னால் அதுதாங்க இலக்கியத்திற்குண்டான அழகு. எழுத்துக்கள் நடந்தால் அது உரைநடை, எழுத்துக்கள் நடனம் ஆடினால் அதுதான் கவிதைங்க. அந்த நடனம் ஆடுதல், இன்னைக்கு பரதநாட்டியம் குழந்தைகள் ஆடுறாங்க, எவ்வளவு அழகா ஆடுறாங்க. அந்த உடையும் ஆபரணமும் அந்த முக அலங்காரமும் இல்லாத இந்த மேடையை நினைத்து பாருங்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா? மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா? அந்த நடனமாடக்கூடிய பிள்ளைகள் கூட தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து நிற்கும் என்ற பொழுது நம் மனதில் இயற்கையிலேயே மகிழ்ச்சி பொங்குகிறது என்று சொன்னால் அதுதான் இலக்கியத்திற்கான அழகும் கூட. எங்கே கம்பனும் வள்ளுவனும் தொல்காப்பியரும் அனுபவம் மிக்கவர்கள் தான். ஆனால் அந்த அனுபவம் மிக்கவர்கள் கவிதை எழுதுகின்ற பொழுது கூட கவிதை பொழிவை அதிகம் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் காலம் கடந்தும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இலக்கியம் நிலைத்து நீடித்து நிற்பதற்கு கவிதை பொழிவு அவசியம் என்று தெரிந்ததால் தான் அந்த அழகை கூட்டினார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றும் இல்லைங்க, எழுத்தும் சீரும் அசையும் அடியும் தொடையும் அணி இலக்கணங்களும் எதுகையும் மோனையும் இல்லாமல் ஒரு இலக்கியத்தை படைத்து பாருங்கள், அது மகிழ்ச்சி அளிக்குமா? மகிழ்ச்சி அளிக்காதுங்க. கவிதையில் பொழிவு என்பது தேன்ல பலாவை நினைச்சு சாப்பிடும்போது அந்த தேன் பலாவை சாப்பிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. சொல்லும் போதே இனிப்பா இருக்கம்மா. பசிக்கும் போது எதை சொன்னாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி ஒரு சுவை வரும்போதுதான் 3 பரோட்டா 2 சப்பாத்தி வாங்கி கொடுத்தோம். அப்புறம் எதுக்கு பசிக்குது உங்களுக்கு? என்னங்க நீங்க, நான் பார்த்தா 3 பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. நம்முடைய மொழியினுடைய அழகை சொல்வதற்கு கூட கவிதை பொழிவு தேவைப்படுது. எப்படி தெரியுமா? நம் தாய்மொழியான தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா? தமிழ் அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி, அகம் சொல்லி புறம் சொல்லி தரம் காத்த மொழி. நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு, பழிக்காக கூட மாய்ந்தவன் உண்டு. ஆனால் மொழிக்காக மரணித்தவன் என்று சொன்னால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று நாம் தலை நிமிர்ந்து கூற முடியும் என்று சொன்னால் தமிழுக்கு அவ்வளவு பெருமை உண்டுங்க. வெறும் ஒரு வரிசையை வச்சே பாட்டு எழுத முடியுமா? எப்படி? தகர வரிசையில 8 எழுத்துங்க. எப்படி? 8 எழுத்த வச்சு அந்த பாடலுக்கு அழகூட்டி இருக்கிறார். அதுல ஒன்றும் அனுபவம் இல்லை, பெரிய செய்தி இல்லை, சரக்கு இல்லாட்டியும் கூட எவ்வளவு அழகாக கேட்கின்ற பொழுதெல்லாம் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா? காளமேக புலவர் எழுதிய பாடல். தத்தி தாதூதுதி தாதூதிதி தத்திதி துத்தி துதைதி துதைதத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. தகர வரிசையில உலகத்திலேயே தமிழனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று இலக்கியத்தை பொழிந்தான். இன்றும் அது பேசப்படுகிறது. அதான மகிழ்ச்சி, அதான மகிழ்ச்சி.
ஆனா ஆளுக்கு ஒரு பாட்டு அப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க கல்லேத்திர மல்லாத்திர என்னத்திரன்னாங்க, அவங்க தத்துவதின்னு அவங்க ஒரு பாட்டு ஏங்க சொல்லுங்க. ஒரு வண்டு தேன் சாப்பிடுது, சாப்பிட்ட தேன்ல நீ எந்த மலர்ல இருந்து எடுத்த தேன் சுவையானதுன்னு கேட்கிறாங்க. ஆனா தகரத்தை வைத்தே 8 எழுத்துக்களை வைத்தே ஒரு இலக்கியத்தை பொலிவாக சொல்ல முடியும் என்று நம் தமிழர் நிரூபித்திருக்கிறாங்க. அதானங்க மகிழ்ச்சி. இலக்கியத்தை அழகூட்டணுங்க, இலக்கியத்தை அழகூட்டணும். இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நானும் இப்போ அந்த மேடையிலே பாருங்க 3 பெண்கள் தான் அழகா இருக்காங்க. நீங்க கோச்சிக்கிட்டு இறங்கி போயிடாதீங்கய்யா. அதுக்கு கூட கண்ணதாசன் சொன்னார், நகையும் நட்டும் போட்டிருந்தா சொர்ணலட்சுமி, அட நஞ்சையும் புஞ்சையும் வாங்கி தந்தா தானியலட்சுமி, மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கடா, அவ என்ன லட்சுமி கூறுங்கடா, அவ அத்தனை பேருக்கும் படியளக்கும் அண்ணன் லட்சுமி ஆகுமடா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி காலை என் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வரதப்பா. அவ்வளவு அழகுங்க. இன்னைக்கு காலையில இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நாங்க வந்தோங்க. காலையில எங்க வீட்டுல என் கணவர் சொன்னார், மதியம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம், நீ தயிர் சாதம் செய்யி அப்படின்னு சொன்னார். தயிர் சாதம் செய்ய சொன்னாருங்க. தயிர் சாதம் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். நாங்க ட்ரெயின்ல இறங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலான்னு நாங்க எடுத்து சாப்பிட உட்காந்தோம். என் கணவர் அந்த தயிர் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு, நான் உன்னை தயிர் சாதம் தானே செய்ய சொன்னேன், ஏன் சக்கரை பொங்கல் செஞ்சே அப்படின்னு சத்தம் போட்டாருங்க. ஏன் சக்கரை பொங்கல் செஞ்சே அப்படின்னு சத்தம் போட்டார். இல்லைங்க நான் செஞ்சது தயிர் சாதம் தான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், உன் கைப்பட்டதனால தயிர் சாதம் சர்க்கரை பொங்கலாவே மாறிவிட்டதேன்னாரு. ஆனா நீ பாடுற மயக்கத்துல எப்போதும் வளர்மதி பாட மாட்டாங்க. நீ பாடுற மயக்கத்துல கண்ணதாசன் வாலி பாட்டை நான் கண்ணதாசனே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற. அதையும் மறந்து உட்கார எடுத்திருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? உங்க கவிதை பொழிவுதான் காரணம் நடுவர் அவர்களே. நான் பாடுற பாட்டு தான் காரணம். ஒண்ணு உங்க தலைப்புக்காக எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க பாருங்க. இங்க பாருங்களேன், மிகுதிப்படுத்துதல் தான். என் கணவர் சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும். பொய் தானங்க. நான் என்னுடைய கைப்பட்டா சர்க்கரை பொங்கலாக மாறுமா தயிர் சாதம் எங்கேயாவது? சொல்றது பொய் தான். ஆனாலும் அதை ரசிப்போம். ஏன் தெரியுமா? பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல, பொய்யாக நேசிப்பது தானே தவறு. கணவன் பொய் சொன்னால் கூட அதில் ஒரு அழகு இருக்குல்ல, அது கவிதையில் ஒரு அழகு இல்லையா? ராமன் சீதையோடு தன் தம்பி லக்குவனோடு காட்டுக்கு போகிறாங்க. இப்போ ராமனை எப்படி புகழ்றதுன்னு தெரியல கம்மனுக்கு. மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியாள குடையான். மையோ, ஐயோ எப்படி மையின்னு சொல்றது? ராமனை போய் சின்ன டப்பாக்குள்ள ராமனை அடைப்பதா? கரிய நிறம் சரிதான், ஆனா எப்படி ஒரு சின்ன டப்பாக்குள்ள போய் ராமன் அடைக்கிறது? இல்லை 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 இல்லை, சரி வரா சரி வரா. என் வீட்டுக்காரர் 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு ஃபாரின் போனாருங்க. ஃபாரின் போயிட்டு எனக்கு ஒரு கடிதம் போட்டார். கடிதத்தில் எழுதியிருக்கார், அன்புள்ள அடிச்சாருங்க. ஆஹா, ஏமா அன்பா இருக்கிற ஒரு பிள்ளை தான், ஆனால் அன்பு மட்டுமா இருக்கு, அடிச்சுட்டாருங்க. அதை எழுதிட்டு அடிச்சார். பாசம் உள்ள எழுதினாரு, அதையும் அடிச்சாருங்க. ஆஹா, லெட்டர் பூரா அடிச்சிட்டாரு. கனி உள்ள அதையும் அடிச்சாருங்க. என்னடா அது? கடைசியா ஒரு வார்த்தை எழுதி முடிச்சாருங்க, புன்னகையும் பொன்னகையும் தருகின்ற மனைவியே, பேயே பிசாசே, கேட்ட போதெல்லாம் நகையை தருகின்ற மனைவியேன்னாரு. அவருக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா கேட்ட போதெல்லாம் ஒரு உதவி செஞ்சு அவரை காப்பாத்துறதுனால பொன்னகையும் புன்னகையும் தருகின்ற மனைவியே கவிதை முடிச்சிட்டாருங்க. சந்தோஷமாயிட்டார் அவர். இப்போ கம்பனுக்கு எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. மை ஒரு டப்பாக்குள்ள எப்படா ராமன் அடைக்கிறது? முடியாது அடிச்சிட்டாரு. மரகதமோ கல்லு, நீலக்கல்லு, அருமையான கல். ஆனா ராமன் கல்மணம் படைத்தவனா? இல்லையே, அவன் இலகிய மனம் படைத்தவனாச்சு. அவனை போய் கல்லுன்னு சொல்வதா? கல் இல்லை இல்லை இல்லை. மறிகடலோ, கடல் மாதிரி தான், நீலவண்ணம் கொண்டவன் தான், கடல் போல் பறந்து விரிந்தவன் தான். ஆனால் கடல் நீர் உப்பு சுவையுடையது. என் ராமன் இனிமையான குணத்திற்கு சொந்தக்காரனே, எப்படி அவனை அப்படி சொல்லலாம்? வேண்டாம். மலை முகிலோ, இந்த மழை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் சில சமயம் வராமல் போயிடும்.
ஆனா ராமன் அப்படி இல்லை. கொடுக்கிறேன்னு சொன்னா, தர்றேன்னு சொன்னா உடனே கொடுக்கக்கூடியவன் ராமன். அவனுக்கு அதுவும் சரியாது. ஐயோ, என்னதான் போட்டு உன்னை வாழ்த்துவதோ எனக்கு தெரியவில்லை என்று அழியா அழகுடையான் என்று போட்டு முடித்தான் பாருங்கள். இதுதாங்க ஒரு கவிதை பொழிவு. ஆனா ஐயோ என்பது அமங்கல சொல்தான். ஆனா கம்பனுக்கு இதெல்லாம் வர்ணிக்கவே முடியலையே. இவனுடைய அழகு எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கவே முடியாத கடைசி காலகட்டத்தை தன்னையும் உணர்ந்து ஐயோன்னு கதறின ஒரு பாட்டு இதுதான். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ, இப்படி கதறிட்டு தான் அடுத்த வார்த்தை சொல்றாரு. ஒரு ஊரினுடைய பெருமையை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா சமீபத்துல ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு உலக ஃபேமஸ் ஆயிட்டார். ஏங்க எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, தண்ணி சர்பத் மாதிரி இருக்குங்க. ஒரே மீம்ஸுங்க. இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் அவர் தான் வந்திருக்கார். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க ஊரின் பெருமையை. இவர் சொல்லுகின்ற பொழுது தனித்துவம் பெற்றது, அந்த ஊரே பெருமை அடைந்துச்சு. இங்க தேன் அடையிலிருந்து ஒரு சிறு தேனினுடைய சொட்டு கீழே விழுந்தால் அது நம் நாவில் பட்டால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ, அது மாதிரி திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி பாடலில் ஒரு பாடலை சொல்லுகிறார். எவ்வளவு அழகு தெரியுங்களா? நான் இதுவரைக்கும் குற்றாலத்துக்கு போனதே இல்லைங்க சத்தியமா. இந்த பாடலை படித்த பின்பு குற்றாலத்திற்கே போய் வந்த நினைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது அழகுங்க, மிகைப்படுத்துதல் தான். எவ்வளவு அழகு தெரியுங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விழிப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. எவ்வளவு அழகுங்க, எவ்வளவு அழகு! ஒரு ஊரினுடைய பெருமையை இதைவிட அழகாக சொல்ல முடியுமா? வானவர்கள் விழியறிந்து, காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர். விழியறிந்து பார்த்த மாத்திரத்திலேயே வானில் இருக்கக்கூடிய தேவர்கள் வந்து கீழே இறங்கி விடுவார்கள் என்று ஒரு ஊரினுடைய பெருமையை சொல்ல முடியும் என்று சொன்னால் அதுதாங்க இலக்கியத்தின் பொழிவு. இப்போ இவங்க எத்தனையோ விஷயங்களை சொன்னாங்க. திருக்குறளை சொன்னார்கள். திருக்குறளில் கவிதை பொழிவும் சேர்ந்து உள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஒரு கவிஞன் தான் எழுதினான், 2 அடி வாங்கினால்தான் திருந்துவீர்கள் என்றால் அதை வள்ளுவனிடமே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எழுதினான். நீ அடி வாங்கணும்னு நினைச்சீன்னா வள்ளுவன்ட்டையே வாங்கிக்கோ, அவன் சொல்லாத அடிகளில் உள்ள குறளா விளக்கமா பொருளா என்று சொன்னான். அழகாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? காதலும் அன்பும் வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு திருக்குறள்ல சொல்றாருங்க. இப்ப காவடி எடுக்கிறோம், நாம காவடி எடுக்கிறாங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு எடுக்கிறாங்க. காவடி எடுக்கின்ற பொழுது தோளிலே அந்த காவடியை வைக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கே புரியும். 2 பக்கமும் சமமாக இருக்கணும். 2 பக்கமும் சமமாக இருந்தால்தான், அந்த எடை சமமாக இருந்தால்தான் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு வராது. ஒரு பக்கம் நாம் சாய்ந்து கொண்டு வந்தால் கீழே கூட விழுந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கையில அன்பு செலுத்துகின்ற பொழுது ஆண் மட்டும் செலுத்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? இருக்காது. பெண் மட்டுமே அன்பு செலுத்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா? இருக்காது. 2 பேரும், ஆணும் பெண்ணும், அந்த அன்பை, அந்த காதலை காவடியை போல சரிசமமாக கொடுத்தால் வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்கும் என்று கவிதையை பொழிகிறார் என்று சொன்னால் அதுதாங்க இலக்கியத்திற்கு உண்டான அழகு. ஒருதலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது என்று 2 பேரும் அந்த அன்பை, காதலை சரிசமமாக பகிர்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதுதான் கவிதையில் இருக்கின்ற அழகு. ஒரு புதுக்கவிஞன் கூட தன்னுடைய சோகத்தை பதிவு செய்கிறான். இது வாடகை வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் மனதை வருடுகின்ற பதிவாக இருக்கும். எப்படி தெரியுமா எழுதுறான்? யுகபாரதி என்ற கவிஞன் எனக்கு மிக மிக பிடித்த கவிஞன்க. அவன் கவிஞன் மீது தீராத காதல் எனக்கு வந்து விட்டது. அவ்வளவு அழகாக கவிதை படைக்கிறான். ஒரு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் எழுதியவனும் அவன்தான். அந்த பாடலில் முதலடியிலேயே பிழை என்பதை சொன்ன போதும் ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டு தன்னை மாற்றியவனும் யுகபாரதி என்ற கவிஞன் தான். யுகபாரதி என்ற கவிஞன் தான் எழுதினான்,
வாடகை வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் அவல நிலையை எழுதுகிறான். விருப்பம் போல் ஆணி அடிக்க, விருப்பம் போல் ஆணி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிக்க, விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம், வாழவே முடியாது என்று எழுதி முடிக்கிறான். ஒரு சோகத்தை கூட கவிதை பொலிவோடு சொல்லுகின்ற பொழுது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் இதுதான் இலக்கியம் செய்கின்ற மாயம். வாழ்க்கைனா என்னங்க? வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கை என்பது பூத்து வர சொன்னவுடன் பூத்து வந்து புதுவாசம் தருகின்ற பூவல்ல வாழ்க்கை. காத்து வைத்த கனவுகளை கீறி கீறி குருதியினை கண்ணீராய் வடிய வைத்து ஆர்த்து வரும் புயல் நடுவே துரும்பை போல அலைவாய நம்மை விட்டு வலிமை பார்த்து சேர்த்து வரும் நெஞ்சுறுதி இருக்கும் என்றால் சரி என்று சிரித்து வரும், அதுதான் வாழ்க்கை என்று வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு கவிஞன் எழுதினான். கண்ணதாசன் வாழ்க்கைனா என்னன்னு ஈஸியா சொல்றாங்க, எளிமையா சொல்றான், எளிமையா சொல்றான். சொன்னா புரிஞ்சிருங்க, குழந்தைக்கே புரியுங்க, அழகா சொல்றான். வாழ்க்கை என்பது வியாபாரம், வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இதைவிட வாழ்க்கையை யார் சொல்லிவிட முடியும் அழகாக? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இப்ப நான் ஏன் பாடலைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யார் பாடணுமோ அவங்க பாடணும். தாவரங்களுக்கு உயிர் உண்டு. என்ன பாட்டை எடுத்து கொடுங்க, நான் வேணா பாடிக்கிறேன். நடுவருக்கு வேற என்ன வேலை? நடுப்புற உட்காந்து அதான் வேலை. எங்க தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடித்தது 19ஆம் நூற்றாண்டுங்க. இந்த செய்தியோட நான் நிறைவு செஞ்சிருக்கேன். 19ஆம் நூற்றாண்டுல தான் அவர் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடிக்கிறார். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் உயிர் உண்டு, மரத்திற்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடித்திருக்காங்க. ஒரு பாடலுங்க, ஒரு நிலத்துல மரத்தை தன் சகோதரியா நினைக்கக்கூடிய காட்சியை நற்றிணை பாடல் பதிவு செய்கிறதுங்க. 8 தொகையில் முதல் நூலான நற்றிணையில ஒரு பாடல், அழகான பாடல் ஒரு பதிவு செய்யறாங்க. கடலும் கடல் சார்ந்த இடத்துல ஒரு தலைவியும் தோழியும் ஒரு புன்னங்கொட்டையை விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கடல் மணல்ல ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சதை மறந்துட்டா தலைவி, மறந்துட்டு போயிடுறாங்க. அது வளர்ந்துருது, அது வளர்ந்துருது. அதற்கு தன் தாய் கொடுத்த பாலையும் தேனையும் தண்ணீரையும் ஊற்றி வளர்த்துகிறாள். அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் இது யார் தெரியுமா? நான் கொடுத்த உணவையெல்லாம் நீ அதுக்கு கொடுத்தில, இது உனக்கு தங்கச்சி, இது உனக்கு தங்கச்சி, தங்கச்சி ஆகுது, பார்த்து பத்திரமா அவளை வளர்த்து, நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும், உன்னை விட சிறந்தவள் அவள், அவளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. இப்போ பருவம் எய்துகிறாள். காதல் வந்துருச்சுங்க. அந்த தலைவிக்கு காதல் வந்துருச்சு. காதலன் ஒரு முறை கடற்கரை ஓரத்திலே வந்து காதலியை சந்திப்பதற்காக வந்து நிற்கிறான். ஒரு மரத்தின் அடியிலே நிற்கிறான். அவ தலைவி வந்து சொல்றா, இந்த மரத்துக்கிட்ட வேண்டாம், இந்த மரத்துக்கிட்ட வேண்டாம், இது நான் சின்ன வயசுல மறைச்சு வச்சுட்டு மறந்து போயிட்டேன்ல, மறைச்சு வச்சுட்டு மறந்து போயிட்டேன்ல புன்னங்கொட்டை, அந்த புன்னை மரம் இது என் தங்கை, இதன் காலடியில் காதல் செய்தால் என் தங்கை முன்னே காதல் செய்வதை போல அது நல்லதல்ல, அது சிறப்பல்ல, இங்கு வேண்டாம், வேறு மரம் இருக்கிறது, அங்கு போய் காதல் செய்வோம் என்று அழகாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் கவிதை பொலிவுதானங்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய் பெய் தீம் பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும், அன்னை கூறினால் புன்னையது நலனே, அம்மனானதும் நும்மோடு நகையே, உன்னோட நான் சிரிச்சு இங்க பேச மாட்டேன், இது என் தங்கை என்று மரத்திற்கும் உயிருண்டு, மரத்திற்கும் உயிருண்டு என்று
தன் நேசத்தை சொன்னது கவிதை பொழிவில் என்கின்ற காரணத்தினால் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் இலக்கியங்கள் சிறப்படைவதற்கு கவிதை பொழிவுதான் முதல் காரணம். இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய இலக்கியங்களுக்கு பின்னால் இருப்பது அதன் அழகிய கவிதை பொழிவே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப அழகா பேசினாங்க. என்னன்னா, அவர்களுக்கு நான் ஒரு சிறப்பான பாராட்டை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவள் தமிழ் துறை இல்லை, ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த தலைப்பை என்றைக்கு சொன்னோமோ அன்றையிலிருந்து தினமும் ஒரு தொலைபேசி. நான் வகுப்பில் இருப்பேன், அக்கா இந்த பாட்டை எடுக்கலாமா, நீ எந்த பாட்டை வேணாலும் எடுமா, நீ சொன்னாவே அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தினமும் நூலகத்திற்கு சென்று இதற்காக அவங்க செஞ்ச ஹோம்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுதல்கள். அது கவிதையினுடைய அழகு. அதை அவங்க சொல்லும்போதே நான் அனுபவித்தேன். இந்த கவிதையின் திரிகூடராசப்ப கவிராயர் சொல்லுகிற அந்த கவிதையை சொல்லும் பொழுது அந்த ரைமிங்னு சொல்லுவோம்ல, அதில் சொல்கிற விதம் ஒன்று இன்னொன்று சிரித்து கொண்டே சொல்லுகிற ஒரு பாவனை இருக்கிறது அல்லவா, அது இன்னும் அருமை. நீங்கள் கம்பன் எழுதிய கவிதைக்கு கவிஞர் வாலி புது கவிதையிலே கம்பனை பற்றி எழுதுகிறான். அப்படி கம்பனை பற்றி எழுதுகிற பொழுது அவனிடம் ஒரு ஒப்புதல் கேட்கிறான். கவிஞன் வாலி கம்பன் எழுதிய கவிதைக்கு புது கவிதையில் எழுதுகிற பொழுது ஒரு ஒப்புதல் கேட்கிறான். அந்த ஒப்புதல் கவிதையை பாருங்க, ரொம்ப எளிமையாக அழகாக எழுதியிருப்பார். கம்பனே கல்வியில் பெரியவனே, கம்பனே கல்வியில் பெரியவனே, பாரிஜாத பூவிற்கு இந்த காகித பூவின் கைகூப்பு, பாரிஜாத பூவிற்கு இந்த காகித பூவின் கைகூப்பு. இப்போ வரிசையாக கம்பனை யாரெல்லாம் புகழ்ந்தார்களோ அவர்களை சொல்லுகிறார். கொடையப்பர் எனப்படும் சடையப்பர் நலமா, கொடையப்பர் எனப்படும் சடையப்பர் நலமா, சட்டை இல்லாத அப்பர் சாகனேசர் நலமா, சட்டை இல்லாத அப்பர் சாகனேசர் நலமா, மூவா தமிழில் உன் மேன்மை முழங்கிய ஜீவா நலமா, பேசி பேசி உன் பெருமை வளர்த்த பீஸ்ரீ நலமா, பேசி பேசி உன் பெருமை வளர்த்த பீஸ்ரீ நலமா, கந்தனை பாடாமல் கம்பனை பாடிய அருந்தமிழ் புதுவை அருணகிரி நலமா. வரிசையா அப்படி கோத்து வராரு பாருங்க. கவி சக்கரவர்த்தியே, நீ மரபில் பாடியதை நான் புதிதில் பாடுகிறேன். கவி சக்கரவர்த்தியே, நீ மரபில் பாடியதை நான் புதிதில் பாடுகிறேன். நீச்சல் தெரியாமல் இறங்கிவிட்டேன், கூச்சலிடுவேன், என்னை காப்பாற்று. நீச்சல் தெரியாமல் இறங்கிவிட்டேன், கூச்சலிடுவேன், என்னை காப்பாற்று. நாட்டரசன் கோட்டையில் நீள்துயில் கொண்ட பாட்டரசே, நாட்டரசன் கோட்டையில் நீள்துயில் கொண்ட பாட்டரசே, என்னுள் எழுந்து வா, புகுந்து வா, இறைஞ்சுகின்றேன் தொழுது, விதைப்பது என் வேலை, விளைவிப்பது உன்மூளை என்று இந்த கவிதையை முடிக்கிறார். கம்பனிடம் ஒப்புதல் பெறுகிற இந்த கவிதையிலே அப்படி அழகாக அடுக்குகிறார். கண்ணதாசன் ஒரு மரபு கவிதை எழுதியிருப்பார். அந்த மரபு கவிதையிலே நீங்கள் பாருங்கள், செங்கல் நீர் பூ சேத்துல பூக்கும், அந்த பூ பூத்தோன்னா அந்த செடி செத்து போகும். இது அதனுடைய இயல்பு. வாழை மரம் தண்டு காய் கனி எல்லாம் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வாழை கன்று வந்துடும். இந்த வாழை கன்று வந்தோன்னே இது வேலை முடிஞ்சு போய் இது செத்து போயிடும். அதே போல் நண்டில் ஒரு வகையான நண்டு குழந்தை பெற்றோன்னு செத்து போயிடுமா. அப்படி மனுஷனுக்கு அமைப்பு இருந்தால் எவனாவது குழந்தை பெற்றுப்பானா? நண்டில் ஒரு வகையான நண்டு குட்டி போட்ட பிறகு அந்த நண்டு இறந்து போயிடுமா. இப்போ பாருங்க, சேற்றுலொரு செங்கல் நீர் ஏற்றி வைத்த தீபமென சாற்றி வைத்த வண்ணமலர் ஜனனம், அது தன்னழகி நாளடையும் மரணம். ஆழமான கடல்ல இருக்கிற சிப்பி இருக்கே, அது முத்த வெளியில் எடுத்தோன்னா செத்து போயிடும். ஆடுகடலோடு சிப்பி பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடி பெற சிப்பி பெறும் மரணம். வாழை இலை தண்டு மலர் காய் கனிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம், இதை கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். உண்ட பணக்காரனவன் இந்த நண்டோட வயிறு எப்படி இருக்கான், வண்டு கன்சீவா இருக்குல்ல, நண்டு நிறை மாதமா இருக்கான், அது வயிறு எப்படி இருக்கான். உண்ட பணக்காரனவன் தொந்தியன விம்மி வரும். சாப்பிட்டு கொழுத்து போன பணக்காரனோட வயிறு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். அது மாசமா இருக்கிறதுனால. எது? நண்டு. உண்ட பணக்காரனவன் தொந்தியன விம்மி வரும், நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், இதை கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். இது கண்ணதாசனுடைய மரபு கவிதை.
பொருள் சொன்னவுடன் இது அப்படியே புரிகிறது அல்லவா? அந்த கவிதையை சொல்வதிலே வலிமை இருக்கிறது. நீங்கள் கீட்ஸ் ஒரு கவிதை எழுதுகிறான். பொதுவாகவே இந்த கவிதை இந்த தோல்வி வருகிற பொழுது அந்த கவிதை ஒரு அனுபவத்தோடு வரும். ஈட்ஸ் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த காதலியோடு அவன் சேர முடியவில்லை. இந்த ஏக்கத்திலே, இந்த துக்கத்திலே காற்றை தன் மனைவியாக பாதிக்கிறான். இயற்கையை, காற்றை தன் மனைவியாக பாதித்து இவர்களைப் போல கற்பனை செறிவோடு காற்றோடு வாழ்கிறான். காற்று என் மனைவி என்று சொல்லுகிறான். அதோட நிறுத்தலை. காற்று என் மனைவி, குழந்தை வேணும்ல, எத்தனை குழந்தையா, வாழ முடியாத அந்த ஏக்கத்தில் சொல்லுகிறான், காற்று என் மனைவி, நட்சத்திரங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறான். அந்த இயற்கையோடு, அதாவது உலகத்தில் யாரும் அனாதை இல்லை. எப்படி தெரியுமா? எவன் ஒருவன் இயற்கையை அணைத்து கொண்டு வாழ்கிறானோ அவன் இந்த உலகத்தில் அனாதை இல்லை. இயற்கை என்றைக்கும் உனக்கு துணை இருக்கும் என்று ஈட்ஸ் எழுதுவான். அப்போ இயற்கையோடு ஒன்றி போகிற அந்த கவிதைகளை சொல்லும் பொழுது அந்த கவிதையோடு அதை அனுபவித்து சொல்லணும். இப்போ இங்கே ஞானசம்பந்தன் ஐயா சொல்லுவார், பாட்டை முதல்ல அடுத்தவங்க கேட்டு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவித்து பாடணும் பாரு. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கள்ளை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா, கள்ளெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. அப்படி மோகன் சார் நானும் டூயட் பாடினா கூட நல்லா தான் இருக்கும் போல. ஏன்னா அவரும் கூடவே அந்த ரைமிங்கில் வந்துக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த பாட்டை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்னாக யார் ஒருவர் பாடுகிறாரோ அவர் அனுபவிக்க வேண்டும். எல்லா கலைஞர்களும் அவர்கள் அனுபவித்த பிறகுதான் அந்த கலை மற்றவர்களுக்கு போய் சேருகிறது. அப்படி இந்த கலையை இவர்கள் லாவகமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆன்றோர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துதல்கள். நம்ம குடியேற்றத்தினுடைய சிவப்பு பொட்டு சிங்கம், எங்கள் குடியேற்றம் பெற்றெடுத்த தங்கம் தமிழ் திருமால் அவர்கள் அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வருகிறார்கள். வாங்க. முடிமுனை மௌலியன தமிழ் சூடிய சூளாமணியாட, முடிமுனை மௌலியன தமிழ் சூடிய சூளாமணியாட, முற்றுமறிந்தவள் நெற்றியில் பொட்டொடு சுட்டி பதிந்தாட, வடிவமை காதனில் குண்டல கேசகி வயங்கொழி கொண்டாட, வார்த்த எழில்கரம் ஏந்திய ஆடக வலையா பதியாட, துடியிடை கையினில் ஒரு பிடி என்று துவண்டு துவண்டாடும், துறவர மேகலை ஒரு புறமாகவும் தூய சிலம்பாடும் அன்னை தமிழே உன் அடிவாழ்த்தி தொடங்குகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவராக இருந்து எங்கள் பக்கமே தீர்ப்பு வழங்குவதற்காக திருச்சியிலே இருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரி மனோன்மணியம் அவர்களே, குடியாத்தத்தில் சோசியம் பார்த்துட்டு வந்துட்டார், நான் அதுக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு மிக சிறப்பாக வாதிட்டு அமர்ந்திருக்கிற இலக்கிய பேரறிஞர் பெருமக்களே, எறும்பு தோற்கிற சுறுசுறுப்பு, எறும்பு தோற்கிற சுறுசுறுப்பு, கரும்பு தோற்கும் இனிப்பு, கண்டிப்பு என்கின்ற கசப்பு மருந்தை உடம்பெல்லாம் பூசிக்கொண்ட இனிப்பு மனிதர் யார் என்று கேட்டால் எங்கள் ஐயா பதுமனார். கண்டிப்பு என்கின்ற கசப்பு மருந்தை உடம்பெல்லாம் பூசிக்கொண்ட இனிப்பு மனிதரினுடைய அனுபவ பொழிவுதான், அனுபவ பிழிவுதான் முத்தமிழ் சுவை சுற்றம். 28ஆம் ஆண்டு இன்ப தமிழ் திருவிழாவை நடத்துகிறார் என்றால் இலக்கிய இன்பம் மட்டுமல்ல, அந்த அனுபவ பிழிவுதான் எங்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், அவர் 46 நூல்களை எழுதியிருக்கிறார் என்றால் அந்த அனுபவ பிழிவுதான் இன்றைக்கு எங்களை மேடைதோறும் வீசுகிற மெல்லிய பூங்காற்றாக வலம் செய்திருக்கிறது என்றால் அந்த அனுபவ பிழிவை நான் என்னென்று பாராட்டுவது? பெருமக்களே, கவிதை மட்டுமே இலக்கியமாக,
கவிதை மட்டுமே இலக்கியமாகாது, கவிதை பொழிவு மட்டுமே மனிதனை சீர்படுத்தார். கவிதை வேண்டும் இல்லை என்று நான் மறுக்கவில்லை, அது பொழிவாகவும் இருக்க வேண்டும், அதையும் நான் மறுக்கவில்லை. அந்த கவிதை பொழிவோடு அனுபவமும் சேர்ந்தால்தான் அது காலம் கடந்து நிற்கும். காலம் கடந்து ஒரு இலக்கியம் நிற்க வேண்டும்னு சொன்னா அதற்கு அனுபவம் இல்லை என்றால், வெறும் கவிதை பொழிவு மாத்திரம் இருந்தால் அது சிறந்த இலக்கியமாக நிற்கார். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது வரம் பெற்ற கவிதைகளை இந்த உலகத்திற்கு தர வேண்டும்னு சொன்னா, காலம் கடந்து அது நிற்க வேண்டும் என்றால் அதில் அனுபவ பிழிவு இருந்தால் மட்டுமே காலம் கடந்து நிற்கும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். அனுபவம்னா என்ன? ஆசாஞா சொல்லுவாங்க, அனுபவம்னா என்ன அப்படின்ட்டு. ஒருத்தன் வழியில் போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கண்ணாடி குண்டு போல ஒன்று கிடைக்கிறது அவனுக்கு. அதை எடுத்துட்டு போய் ஒரு கத்திரிக்காய் கடைக்காரங்கிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது 1 கிலோ கத்திரிக்காய் இதுக்கு தேரும்ன்றான். இல்லை இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்காரர்கிட்ட கொடுக்கும்போது இது வைரம், இது 1 லட்ச ரூபாய் பெறும்னு சொல்றார். சரி, இந்த நகைக்கடைக்காரே இப்படி சொல்றாரு, வைர வியாபாரி கிட்ட போய் நிற்கலாம் அப்படின்னு சொன்னா, அதை எடுத்துன்னு போய் கொடுக்கிற போது இது வைரம், இது 5 கோடி பெறும் என்றால், ஒரு கத்திரிக்காய் வியாபாரியை போல இருப்பது கவிதை பொழிவு, ஒரு வைர வியாபாரியை போல பட்டை தீட்டப்பட்டதுதான் அனுபவ பிழிவு என்பதை ஆசாஞா அவர்கள் இலக்கிய திறனாய்விலே பதிவு செய்திருக்கிறார்னு சொன்னா, அந்த அனுபவ பிழிவு இன்றைக்கு நமக்கு தேவை. கவிதை என்பது பட்டை தீட்டப்படாத வைரம். கவிதை என்பது பட்டை தீட்டப்படாத வைரம். அனுபவம் என்பது பட்டை தீட்டிய வைரம். கவிதை என்பது பட்டை தீட்டிய வைரம். அனுபவம் இல்லாத கவிதை எப்பொழுதும் காலம் கடந்து நிற்காது. இன்றைக்கு சங்க இலக்கியங்களை நம்ம சொல்றோமே, 10 பாட்டு 8 தொகையை இன்றைக்கு தந்த தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் என் சரிதத்திலே எழுதுகிறார். அவருடைய அனுபவ பிழிவை ஒரு செய்தியை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். பயண கட்டுரைகள் மிக சிறந்த பாடங்கள், அது இலக்கியமாகாதா? கவிதை பொலிவு மட்டுமே நம்மை வாழ்க்கையை சீர்திருத்தும் என்று எண்ணி பார்க்க முடியாது. தமிழ் தாத்தா ஒரு ஊருக்கு போறாருங்க. இந்த மாதிரி சரியா 11 மணிக்கு ஒரு ஊரில் தெற்கூத்து நடந்திருக்கு. தெற்கூத்து நடந்துட்டு இருக்கும்போது தமிழ் தாத்தா ஊவேசா அந்த தெற்கூத்தில் பாதி பேர் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கான். இவன் பாட்டு பாடிக்கிறான், பீமம வராசா பீமம வராசா அப்படின்ற ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். பாடிட்டு இருக்கும்போது பாதி பக்கம் இப்படி தூங்கினர்களை கூப்பிட்டு, மகாபாரதம் எது வரைக்கும்டா போயிருக்குதுன்னாரு. டிங்கி நானே வரைக்கும் போயிருக்குது சார்னா. அது என்ன டிங்கி நானே வரைக்கும் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தொலைவில் போய் ஒருத்தனை தூங்குறவனை எழுப்பி, மகாபாரதம் எது வரைக்கும் போயிருக்குதுன்னா மரத்தேப்பு வரைக்கும் போயிருக்குது. என்ன மரத்தேப்பு வரைக்கும் போயிருக்குதுன்னு உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அங்கே உட்கார்ந்து அந்த அனுபவ பொழிவை பார்க்கிறார். பீமமவராசா பீமமவராசா மரத்தேப்பு டிங்கினானே, மரத்தேப்பு டிங்கினானே, ஒரு மரத்தே புடுங்கினானே என்பதை கூட ஒரு அனுபவ பொழிவாக தன்னுடைய சுயசரிதியில் என் சரித்திரம் என்கின்ற நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால், கட்டுரைகள் கூட இலக்கியத்தினுடைய அனுபவ பொழிவாக இருக்கிறது அல்லவா? திருக்குறளை எல்லாரும் அழகா சொன்னாங்க. திருக்குறளை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற மாதிரி இந்த உலகத்திலே யாராலும் படிக்க முடியாது. வகுப்பில் பாடம் நடத்திட்டே இருந்தேன். பையன் கேட்டான், ஏங்கய்யா 1330 திருக்குறள் எழுதியிருக்கார். நான் சொன்னேன், 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7. திருக்குறளிலே இருக்கிற சீர்கள் மேலே இருப்பது 4 சீர், நிறைவாகி இருப்பது 3 சேர். கேளு, இல்லைன்னா உன் வாழ்க்கை பாலுன்னு சொல்லுகிற அந்த அனுபவ அறிவு இருக்கிறதே, அந்த அனுபவ பிழிவு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே இல்லை. திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூல் நாம் செய்திருக்கிற தவம் திருக்குறள். அனுபவத்தை பிழிந்து தந்திருக்கிற ஒரு அழகான நூல் பெருமக்களே. திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல, அது கவிதை பொழிவு நூல் அல்ல, ஒவ்வொருவரும் மேற்கொள்ள தோன்றிய நூல். இட்ஸ் நாட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இட் இஸ் ஃபாலோடு புக்ஸ். அந்த வள்ளுவன் என்கின்ற அந்த அற்புதமான புலவனிடத்திலே இருந்து பெற்ற வாழ்வியல் தத்துவம் தான் அனுபவ பிழிவாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவருடைய அனுபவம் எப்படி உயர்ந்தது? எல்லாவற்றிலும் உயர்ந்தது கல்வி. அவர் எழுதுகிறார்,
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதற்காகத்தான் இந்த நூலையே நான் வடித்திருக்கிறேன் என்று வள்ளுவ பேராசான் எழுதுகிற போது அதில் ஒரு அழகு இருக்கிறது. நீங்கள் படித்தீர்களேயானால் அதில் ஒரு துணைக்கால் கூட இருக்காது. நீங்கள் படித்தீர்களேயானால் யாருடைய துணைக்காலோடு நீங்கள் நிற்க முடியாது, சொந்த காலில் நிற்கலாம் என்கின்ற ஒரு அனுபவ பொலிவை அந்த திருக்குறளிலே வள்ளுவ பேராசான் விதைத்திருக்கிறார் என்றால் இதை போல ஒரு இலக்கியத்தை நீங்கள் எடுத்து பார்க்க முடியாது. என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே, என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே, கை காட்டி அன்றோ வள்ளுவம் இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லுவோம், பைக்கட்டி வைக்கின்றாய் பணத்தையே ஈச்சம் பாய்க்கட்டி வைக்கின்றாய் குணத்தையே, ஊன்றுகோள் அல்லவா திருக்குறள் இதை உணராமல் நீயும் இருக்கின்றாய், சான்றுகள் தேவையா சொல்லுவாய் துன்ப சாவினை நீயுமே வெல்லுவாய், என்னத்தான் இல்லை குறளிலே பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே அப்படின்னு சொல்லுகிற அந்த அனுபவ பிழிவுதான் திருக்குறள் என்கின்ற அந்த முப்பால் தருகிற மிகப்பெரிய அழகு. கவியரசு கண்ணதாசனை போல மிக சிறந்த அனுபவசாலிகளை பார்க்க முடியாது. கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி அவன் பாடுகிற அழகு இருக்கிறதே, அந்த ஒரே ஒரு 2-3 செய்திகளை மட்டும் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதிய ராமாயணத்தை தழுவி அவதார புருஷன் வாலி எழுதினார் இல்லைங்களா, அதில் ஒரு அழகான இடம், கம்பனும் வான்மீகியும் சொல்லாத ஒரு அனுபவத்தை அந்த பாடலிலே அவன் வைத்து செதுக்குகிற அந்த அழகு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இல்லை. நிலவை பற்றி நீங்கள் அழகாக பாடினீங்க, வாலி மாதிரி ஒருத்தர் அழகாக பாடியிருப்பது அனுபவத்தினுடைய முதிர்ச்சி நிலை. ஒன்றும் இல்லைங்க, நிலா சோறு ஊட்டுறது. இன்னைக்கு யாரும் நிலா சோறும் ஊட்டுறதில்ல, தாலாட்டும் பாடுறதில்ல, நம்ம பண்பாடை நாம் மறந்து போயிருக்கிறோம். நிலா சோறு ஊட்டுகிற அந்த காட்சியை அவதார புருஷன்ல அழகா வாலி எழுதுவார். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள், தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள், நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான், அழகு நிலாவை இடுப்பிலேந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை, அழகு நிலாவை இடுப்பிலேந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை, பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேகத்துணியால் ஓடி ஒளிந்தது, வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதைக் கண்டு கண்மணி ராமனை தேற்றுவதற்கோர் பாட்டி சொன்னால், கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது, பாலகர் என்றால் பாழுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதேன் வீட்டினிலே, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான் என்கின்ற அந்த அனுபவ பிழிவு இருக்கிறதே, அதுதான் காலம் கடந்து இலக்கியத்தை நிலைநிறுத்த செய்யும் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன். பெருமக்களே, ஒரு இடம் கம்பராமாயணத்தில் சொல்லாமல் நான் நிறைவு செய்ய முடியாது. கம்பன் இந்த ராமாயணத்தை எப்படி சொல்ல விழைகிறேன் என்று சொல்லுகிறான். ஆசை பற்றி அறையிலுற்றேன் ராமன் திருக்கதையை என்று சொல்லுகிற போது ஒரு பூனை பெரிய பார்க்கடலை நக்கி குடிப்பதை போல இந்த காப்பியத்தை நான் படைக்க முயல்கிறேன் என்று அவன் எழுதுகிற அந்த நிலையில் அவன் பூனையாக தன்னை சொல்லி காட்டுக்கு போகிற போது எதெல்லாம் அழுதன என்றவன் பட்டியலிடுகிறான் பாருங்க. கிள்ளையொடு பூவை எழுத, கிளர்மாட துள்ளுரையும் பூசை எழுத, உருதெரியா பிள்ளை அழுத, வள்ளல் வனம் புகுவான் என்றுரைக்கும் மாற்றத்தால் என்று பாடுகிற போது
பூனையாக தன்னை அறிமுகப்படுத்திய கவி சக்கரவர்த்தி கம்பன் காட்டுக்கு ராமன் போகிறான் என்கின்ற காரணத்தால் நானும் அழுகிறேன் என்று ஒரு கவிஞனே தன்னுடைய அனுபவ பிழிவை அப்படி பிரித்து காட்டுகிற கம்பனுக்கு ஈடான ஒரு அனுபவ கவிஞனை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அறத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த விலைமாதர்கள் அதிகமாக இருந்த அந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கொள்கையை இந்த உலகத்திற்கு நிலைநிறுத்துவதற்காக அந்த காப்பியத்தை எடுத்து நான் மகாபாரதம் எடுத்திருக்கலாம், ஆனால் அவன் அப்படி எழுதவில்லை. ஏனென்றால் ஒரு அறத்தோடு வாழுகிற புலவன்தான் ஒரு அறத்தோடு நிற்கிற அந்த கவிதையை செய்ய முடியும் என்பதற்காக கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறான். ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்றைக்கு ஐநா சபையிலே எழுதி வைத்திருக்கிறோம் என்றால் கணியன் பூங்குண்டனார் என்கின்ற கவிஞனினுடைய அனுபவ பிழிவு. அது இலக்கணம் என்றால் அதற்கு இலக்கியத்தை படைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். சார், அவன் குகனை முதலில் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். குகன் வாழ்ந்த நாடு என்ன தெரியுமா? குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம். அங்கிருந்து அவன் சுக்கிரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அது காடு இல்லையா, முல்லை நிலம் இல்லையா, காடும் காடு சார்ந்த இடம். அதுக்கடுத்த அரக்கனாக இருக்கிற எதிரியினுடைய தம்பியை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் விபீஷணன். அவன் வாழ்ந்த அந்த நிலம் என்ன நிலம் தெரியுமா? நெய்தல் நிலம். ஏன் அதற்கு நெய்தல்னு பேர் தெரியுமா? நாங்கள் துணி நெய்வதை போல அங்கு கடல் அலைகள் நெய்வதால் அதற்கு நெய்தல்னு பேரு. 3 நிலங்களை சார்ந்த அவர்களை மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து தன்னுடைய தம்பியாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ராமன் எந்த நிலத்தை சார்ந்தவன்னா? மருத நிலத்தை சார்ந்தவன். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, தெந்திரை எழிலி காட்ட, தேம்பி எழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. ஆகவே இந்த 3 நிலத்தில் இருக்கிற மக்களையும் ஒரு சேர தம்பியாக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவ பிழிவு சோழவள நாட்டிலே கம்பனுக்கு கிடைத்த காரணத்தால் அந்த நிலங்களையெல்லாம் தாண்டி மனித நேயத்தை சிந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த அனுபவ பிழிவுதான் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு நிலையாக நிற்கிறது. பாரதி தனி மனிதனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம். அது கவிதை பொழிவா? கேளுங்க அவங்கள. தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்திடுவேன் என்று பாடினான் என்றால் வறுமையிலேயே வாழ்ந்து வறுமையிலேயே தன்னுடைய அனுபவ பொழிவால் வந்த அந்த அற்புதமான வார்த்தை அல்லவா அது கவிதை பொழிவு என்ற ஒரு சிறிய நிலையில் மட்டும் வைத்துவிட கூடாது. சிந்துக்கு தந்தை எங்கள் பதுமனார் சொன்னாரே, அப்படிப்பட்ட சிந்துக்கு தந்தையாக இருக்கிற பாரதி அவனுடைய காலச்சூழலிலே அவன் பாஞ்சாலி சபதம் பாடினான். பாஞ்சாலி சபதம் எதற்காக பாடினான்? அந்த காலச்சூழல், இந்த இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும், இங்கே பெண் அடிமைப்பட்டிருக்கிறாள், இந்த மண்ணும் அடிமைப்பட்டிருக்கிறது, மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாஞ்சாலி சபதம் என்கின்ற அந்த அனுபவ பிழிவை இந்த நாட்டிற்கு தந்த மா கவிஞன் அல்லவா பாரதி. அவன் இல்லை என்றால் பெண் விடுதலையும் மண் விடுதலையும் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்குமா? அந்த அனுபவத்தை எல்லாம் கொட்டி வைத்து அவன் எழுதியிருக்கிற அந்த அழகு. அவனுடைய மனைவி நொய்யரிசி வாங்கி பானையில் வச்சுட்டு ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு வர்ற வேலைக்கு பசியோடு இருக்கிற கவிஞனுக்கு கஞ்சியாவது வச்சு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிற போது அந்த நொய்யரிசியை கூட அவள் மனைவி வருவதற்கு முன்னால் தன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் போட்டு அவன் வந்திருக்கிறவன் என் விருந்தினன் என்று காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடி அந்த துணிச்சல் அனுபவத்தினுடைய பிழிவா கவிதையினுடைய பொழிவா? யோசித்து பாருங்கள். அப்படி பார்க்கிற போது அப்படி வாழ்ந்த அந்த மா கவிஞனாக இருக்கிற பாரதியினுடைய கட்டுரைகள், அவனுடைய கவிதைகள், அதை விட நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கடித இலக்கியம் இன்னைக்கு இல்லையே, கடித இலக்கியம் கூட இலக்கிய வகையை சார்ந்தது தானே. நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் வர வேண்டும் என்று முதலில் தன்னுடைய கடிதத்திலே எழுதிய மாபெரும் புலவன். தமிழ் கவி அது மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் சமம் என்று எழுது, நோய்கள் தீர்க என்று எழுது, இயந்திரங்கள் பெருக என்று எழுது என்று எதிர்கால கனவையெல்லாம்
ஒரு கடிதத்தின் மூலமாக கூட, கணித இலக்கியத்தின் மூலமாக கூட சமுதாயத்திற்கு தெரிவிக்க முடியும் என்றால் அவனுடைய அனுபவ பிழிவுதான் அங்கே விஞ்சி நிற்கிறதே தவிர கவிதை பொழிவு அல்ல என்பதை இந்த மன்றம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பயண கட்டுரைகள், எத்தனை பேர் பயண கட்டுரை எழுதியிருக்காங்க? பயணங்கள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய நிறைகள். நம்ம ஒரு ஊருக்கு போக முடியலனா கூட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அனுபவங்களையும் கொட்டி நமக்கு எழுதி தந்திருக்கிற அந்த அனுபவ பிழிவு தான் காலம் கடந்து நிற்கிறது. சிறுகதைகள், நாட்குறிப்பு, அனந்தரங்கர் நாட்குறிப்பு ஒன்று போதுங்க. எவ்வளவு பெரிய இலக்கியம் தெரியுமா அது? அனந்தரங்கருடைய நாட்குறிப்பு நீங்க படிச்சு பாருங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்கள், தலைவன் தலைவி, முழுக்க முழுக்க கவிதை பொழிவு அல்ல, அவர்கள் அனுபவ பிழிவைத்தான் தன்னுடைய கவிதையாக வைத்திருக்கிறார்கள். புறநானூற்று புலவர்கள் எல்லாம் அழகாக தன்னுடைய அனுபவ பிழிவை சொல்லுகிறார்கள். பல்சான்றீரே பல்சான்றீரே என்கின்ற அந்த பாடல்ல, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன், அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமார் அதுவே என்பது கவிதை பொழிவா அனுபவ பிழிவா என்று எண்ணி பார்க்கிற போது நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நடுவர் அவர்களே, பொன்னியின் செல்வன் எவ்வளவு அழகான ஒரு நாவல். அந்த நாவல்ல தமிழர் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து அவனுடைய காலச்சூழல் அந்த நாவலையும் சமுதாயத்திலே எடுத்து நிற்கிறது என்றால் நாவல் கூட இலக்கியம் தானே, அங்கே எங்கே கவிதை பொழிவு வந்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே பரவலாக பார்க்கிற போது ஒரு நாட்குறிப்பு இலக்கியம், ஒரு புதினம், ஒரு நாவல், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மண்ணின் மலர்ந்த மூவா அவர்களினுடைய கரித்துண்டை படித்து பாருங்கள். அவருடைய கரித்துண்டு என்கின்ற அந்த நாவல் சமுதாயத்தை வாழ வைக்கிற ஒரு நாவல். இப்படி ஏராளமான இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் சந்தத்தை சொல்லி தரலாம், ஆனால் சொந்தத்தை சொல்லி தந்தது அனுபவ பிழிவுதான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சந்தம் வேண்டுமானால் அன்றைக்கு மகிழ முடியும், ஆனால் சொந்தம் மட்டுமே நம்மை காலம் கடந்து நிற்கும். ஒரு இலக்கியம் காலம் கடந்து நிற்க வேண்டும்னு சொன்னா அதில் கவிதை பொழிவை காட்டிலும் அனுபவ பிழிவு அதிகமாக இருந்தால்தான் அது காலம் கடந்து நிற்கும் என்று சொல்லி, பெருமக்களே, காலம் கடந்து இலக்கியங்கள் நிற்பதற்கும் காலச்சூழலில் எழுந்த இலக்கியங்கள் வெற்றி பெற்றதற்கும் காரணம் அந்த காலத்தை வென்று அந்த கவிதைகள் நிற்க வேண்டும்னா அதில் கவிதை பொழிவு மட்டுமே நிற்க முடியாது. கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும், நேரம் இல்லை, கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும் அனுபவத்தால் வந்த பாடல்களே தவிர கவிதை பொழிவால் ஒரு சில பாடல்கள் வந்திருக்கலாம். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும், எவ்வளவு அழகான அனுபவ கவிதை. இப்படி ஏராளமான கவிதைகளும் இலக்கியங்களும். இலக்கியம் என்பது கவிதை மட்டும் ஆகாது, அது காலம் கடந்து நிற்கிற கவிதையை இலக்கியமாக திகழ வேண்டும்னா அனுபவ பொழிவுதான் அதில் அதிகம் இருக்கின்ற காரணத்தால் இலக்கியங்கள் பெரிதும் சிறப்படைவதற்கு காரணம் அனுபவ பொழிவே என்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்கள் வழக்கறிஞர் ஐயா உள்ளிட்ட என் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி பாராட்டி, வறுமையின் சமுதாய கங்கையிலே சகதிகளும் இருந்திடலாம், அமுதான வழக்குகளும் அழுக்காக தோன்றிடலாம், அன்னமெனும் பறவை போல நல்லவற்றை ஏற்றிடுவோம், கண்ணமிடும் பழக்கத்தை கல்லறையில் இட்டிடுவோம், லஞ்சமெனும் புற்றுநோய் நம் நாட்டை கொள்ளும் முன் அன்பளிப்பு வாங்குவோருக்கு தண்டனைக்கு வழி செய்வோம், கட்டிவிட்ட தாலிக்காக கட்டணத்தை கேட்டு நிற்கும் கெட்டுப்போன மனிதர்களை சட்டத்தோடு சந்திப்போம், எம் போன்ற இளைஞர்கள் நம் நாட்டில் இதை செய்தால் என்றுமே பாரதத்தாய் நம் கையில் சீருடைவாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி இந்த இன்பத் திருவிழா நூற்றாண்டை கடந்தும் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து எங்களுடைய முத்தமிழ் சுவை சுற்றம் 28 ஆண்டுகள் அல்ல, நூற்றாண்டையும் கடந்து நடத்துவதற்கு அடித்தளம் இடுவோம். அதற்கு எம் போன்ற இளைஞர்கள் எப்பொழுதும் காத்திருப்போம். இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்பதற்கு கவிதை பொழிவை விட அனுபவ பிழிவே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம், அணித்திருநாடு. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு,
4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் காக்கும் செல்வம். எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி, நீதானே கண்ணே எனக்கேத்த மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மிக அற்புதமாக பேசியிருக்கிற இன்றைய பட்டிமன்றத்து ஆனந்த வீட்டினை உண்மையிலேயே 3 மணி நேரம் ஆனந்தமாக வைத்திருந்த இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய பாராட்டினை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். நாம் அணிந்து கொள்ளுகிற தங்கத்திலே 4 வகைகள் இருக்கிறது. நாமெல்லாம் தங்கம், கோல்டு, பொன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் 4 வகைகள் இருக்கிறது. ஆடகம், கிளிச்சிறை, சாம்புநாதம், சாத ரூபம் என்று 4 வகை. இதில் சிலப்பதிகாரத்திலே மாதவி அணிந்திருந்த நகைகள் கிளிச்சிறை வகையை சார்ந்தது என்று இளங்கோவடிகள் எழுதுகிறார். இதில் கற்பனைன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்போ மேடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்த மேனுக்கே மேடையில் உட்கார வேண்டியது தானே? ஏன் அப்படி இல்லை? அழகாக உடை உடுத்தி முகத்திற்கு இப்படியெல்லாம் மேக்கப் போட்டு நீங்கள் சங்கீத ரூமை விட்டு வெளியில் வான்ற 3/4 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க. அப்படி போட்டு தானே வர்றோம். அப்போ அப்படியே இல்லை. அப்போ முகத்திற்கு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு பொட்டு வச்சு, இங்கே ஒரு பொட்டு வச்சு சந்தனம் வச்சு, எங்கே என் குங்குமத்தை காணோம், என் பொட்டை காணோம், என்னோட சந்தன பொட்டை காணோம்னு கேட்டு வாங்கி வச்சு நகை போட்டு பூவெல்லாம் வச்சு இவ்வளவு அலங்காரத்தோட ஏன் உட்கார்ந்துருக்கிறோம்னாக்கா, மேடை கலைஞர்களுக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. அப்போ மேடை கலைஞர்கள் என்றால் இதுவும் சேர்ந்தது தான். கவிதை என்பது சாதாரணமாக சொன்ன அப்படி ராவாக சொல்லிட முடியுமா? சில கலப்பெல்லாம் கலந்தாதான் சாப்பிட முடியுமா? நான் சொன்னது கவிதை தான். தமிழ் திருமால் சார் வேற எதையோ நினச்சி சிரிக்கிறார், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போது ராவா எதையுமே சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்ன செய்யணும்? அதில் ஏதாவது கலப்பெல்லாம் கலந்தாதானே அது இனிமையாக இருக்குங்கிற வகையில் அந்த கவிதையில் சாதாரணமாக அனுபவத்தை மட்டும் சொல்ல முடியாது. படிமம், குறியீடு, தொன்மம், உவமை, உருவகம் என்கிற இந்த பொட்டு பூவெல்லாம் வச்சு கற்பனையாக சொன்னாதானே கவிதை அழகாக இருக்கும். கவிப்பேரரசு கவிதையில் அப்படி கற்பனையெல்லாம் சேர்ந்து அப்படி வர்ணித்து சொல்லுவார் பாருங்க. பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேளையிலும், பொன்னந்தி மாலையிலும் பூமலரும் வேளையிலும், விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும், விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும், கவிதை என்னும் பேய் பிடித்து ஆட்டுதடி என்னை, கவிதை என்னும் பேய் பிடித்து ஆட்டுதடி என்னை, என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காணவில்லை உன்னை, கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காணவில்லை உன்னை, தொலைபேசி அடித்தாலும் என் சொந்தங்கள் சிரித்தாலும், சுளையான பணமெல்லாம் தொகை தொகையாய் வந்தாலும் மூளைக்குள் அவை சென்று முட்டுவதே இல்லை, தாய் மொழியோடு கரைதல் போல் முக்தி பெரிதில்லை. மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையிலும், மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையிலும், இதற்குத்தான் கவி என்று எல்லோருக்கும் சொல்வேன், எல்லோருக்கும் புரியும்படியே நான் கைதட்டி கொள்வேன். கருவோடு திருவில்லை, கடவுள் செய்த அருள் இல்லை, குருவோடு வந்த தமிழ் என் குடும்பத்து பொருள் இல்லை, காளி என் நாவில் எழுதவில்லை சூலம், சிறு கடுகளவு உள்ளதெல்லாம் காலம் தந்த ஞானம், காற்றாட வனமில்லை, கால் நனைக்க நதியில்லை, நாற்றாட வயலில்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டே சேர்ப்பேன், சுடும் தார்ச்சாலை மீதும் ஓர் தாமரையாய் பூப்பேன், சத்தம் உறங்கிவிட்ட சாமத்தின் மேடையிலே, புத்தம் புது தலைப்பு புத்தியிலே உதிக்கையிலே, வெண்ணிலவை பந்தாட விரையுதடி எண்ணம், இந்த வெறி எதிலே முடியும் என்று விளங்கவில்லை இன்னும். கண்ணதா அப்படியே வரிசைப்படுத்துகிறார் கவி பேரரசு. கண்ணிரண்டும் வியர்வை, வியர்வை பாருங்க, வியர்வை உடம்புலெல்லாம் போகுது. ஆனாலும் கூட இந்த கவிதை என்பது என் வியர்வையோடு இரத்தத்தோடு உயிரோடு கலந்து கிடக்கிறது என்று கவி பேரரசு சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த கவிதை என்பது கற்பனையோடு கலந்தால் மட்டும்தான் அந்த இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்கும் என்பது என்ற காரணத்தினாலே அந்த கவிதை பொழிவுதான் இலக்கியத்தை இன்றைக்கும் வாழ வைக்கிறது என்று முடித்தால், ஏமா உங்கனிக்கே சொல்ல நீ வாட்டு கைதட்டுறீரு,
அப்படின்னு முடித்தோம்னா இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுக்குள்ள நீங்கள் பாட்டு இருக்குல்ல, தாளத்தில் விழுவது பாடல், தாளத்தில் விழுவது பாடல், தாகத்தில் எழுவது காதல். அப்போ நீங்க இந்த பாட்டில் இருக்கிற அந்த கற்பனை நயம் மட்டும் பார்க்க முடியாது. நீங்க உலகளாவிய மிகப்பெரிய காதலர்களாக லைலா மஜ்னுவை சொல்வார்கள். லைலா மஜ்னு, அந்த மஜ்னுவோட இயற்பெயர் கயஸ். இவன் ஒரு நாட்டினுடைய இளவரசன். இந்த லைலா அந்த அரண்மனையிலே பணிப்பெண். அவள் மேல் பித்து பிடித்து அலைகிறான். பித்து பிடித்து அலைகிற பொழுது இவன் ஏதோ மாற்றமாக தெரிகிறதே, இவன் யாரோ ஒருவனை காதலிக்கிறான், அவள் யார் என்று கண்டுபிடிகள் என்று அரசன் கட்டளையிட்டான். இவன் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பணிப்பெண் லைலாவோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான். அரசன்ட்ட வந்து சொன்னாங்க, அரசே அந்த பெண் யார் தெரியுமா? நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய பணிப்பெண். அப்படியா? அவள் அவ்வளவு பெரிய அழகியா? எங்கே அவளை அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வந்து பார்த்தால் மிக சாதாரணமாக பெண்மணியாக இருக்கிறாள். இப்பொழுது கோபப்பட்ட அரசன் மஜ்னுவை அழைத்தான். இவள் ஒரு அழகா? இவளை போயா நீ காதலிக்கிறாய்? இவள் இந்த அரண்மனையில் அரசியாக இருக்க முடியுமா என்று கேட்டவுடன் மஜ்னு சொன்னான், என் லைலாவை மஜ்னுவின் கண்களால் பாருங்கள், அப்பொழுதுதான் அவள் அழகு உங்களுக்கு தெரியும் என்று அவன் சொல்லுகிறான். கயஸ் அவனுடைய இயற்பெயர் அதுதான். இப்போ இவன் ஒரு பைத்தியக்காரனாக மாறிவிட்டான். காதல் என்பது உச்சத்திலே பைத்தியமாக தான் மாறுவான். அப்போ இவன் ஒரு பைத்தியக்காரனாகவே மாறிவிட்டான். பைத்தியக்காரனாக மாறினவுடன் அரசன் சொல்லுகிறான், ஒரு கோவிலுக்கு அழைத்து சென்றால் இவனுடைய பைத்தியம் தெளிந்துவிடும், இவனை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அந்த கோயிலை சுற்றுகிற பொழுது அங்கன்னா எப்படி இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கும், அதை விட இன்னும் 10 மடங்கு இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒன்று பின்னாடி இந்த சரவணா ஸ்டோருக்கு உள்ள தெருவில் போனீங்கன்னா எப்படி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே கோவிலை சுற்றி வராங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? இறைவா நான் உன்னால் தான் வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கோயிலை சுற்றுகிறார்கள். இறைவா நான் உன்னால் தான் வாழ்கிறேன். இந்த மஜ்னு மட்டும் லைலா நான் உன்னால் தான் வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே சுற்றுகிறான். இப்பொழுது பக்கத்தில் அழைத்து கொண்டு வந்தவனுக்கு கோபம். ஏய், எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? இறைவா நான் உன்னால் வாழ்கிறேன் என்று தானே சொல்கிறார்கள், நீ என்ன லைலா நான் உன்னால் தான் வாழ்கிறேன் என்று சொல்கிறாய் என்று திட்டியவுடன் திரும்பி கேட்கிறான், அப்படியா லைலா கடவுள் இல்லையா என்று சொல்லுகிறான். அப்போ லைலா கடவுள் இல்லையா என்று சொன்னவுடன் இன்னும் அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. இவன் கோவிலுக்கெல்லாம் போனோன்னா லைலா என்ன நினச்சிட்டான், சரி இவன் வந்து குணமாயிட்டான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவிலில் இந்த கயஸ் வந்து குணமாயிட்டானா நான் கோவிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறேன்னு வேண்டிக்கிட்டான். இவன் கோயிலுக்கு வெளியில் வந்தோன்னா இவன் அன்னதானம் போடுறேன்னு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். நீங்கள் குணா படத்தில் அந்த அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கும். அப்படி வரிசையில் கமலஹாசன் வருவார்ல, இந்த காட்சி அதில் தான் வந்துச்சு. இப்போது ஸ்வீட் கொடுக்குறா பார்த்தீங்களா, அதான் வந்து லைலா. இப்போ அந்த ஸ்வீட் வாங்குறதுக்கு வராரு பார்த்தீங்களா கமலஹாசன், அதான் கயஸ், அதான் மஜ்னு. இப்போ அப்படி என்ன பண்ணுறான், அந்த வரிசையில் வரான். வந்தோன்னே பிச்சைக்காரங்க மட்டும்தான் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்களாம். இன்றைக்கி வந்து அன்னதானம் வந்து இனோவா கிறிஸ்டா காரில் வந்து சாப்பிட்டு போகிறோம், இது இன்றைக்கி. அன்னைக்கு பிச்சைக்காரர்கள் மட்டும்தான் வந்து அவள் கொடுக்கக்கூடிய அதை பெற்றுக்கொள்வார்கள், அந்த இனிப்பை. எல்லாரும் வரிசையாக வராங்க. இவனும் வரிசையில் வரான். இவனும் வரிசையில் வந்தோன்னே எல்லாத்துக்கும் இந்த பிச்சைக்காரர்கள்லாம் ஸ்வீட்டை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறான். அங்கே கயஸ் நிற்கிறான். நீயா? நீ ஒரு நிமிடத்தில் ஆணையிட்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஸ்வீட் கடையும் உன் முன்னாடி வரும், இனிப்புகளும் உன் முன்னால் வந்து வைக்கப்படும். ஆனால் நீ ஏன் பிச்சை ஏற்றிருக்கிறாய் என்று அவள் கேட்கிறாள். லைலா கேட்கிற பொழுது இவன் சொல்லுகிறான், பிச்சையேற்றல் காதலில் அம்சம் லைலா. நம்ம அதாவது அன்பு என்பது கெத்து காட்டினா அன்பு இல்லை, இறங்கி போகிறது தான் அன்பு. மகாகவி பாரதி சொல்லுகிறான், எவன் ஒருவன் அவன் காதலியினுடைய பாதத்திற்கு முத்தமிடுகிறானோ அவன்தான் காதலன் என்று. அன்பு என்பது கடகோடி வரைக்கும் இறங்கி செல்வதுதான் அன்பு. இப்போ இந்த காதலை கேட்கிற பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. கடைசி இப்போ ஓம் பராசக்தி கோயிலுக்கு போகிறாங்க. போகும்பொழுது ஒரு பஸ்ஸில் 57 பேர் போகிறாங்க. ஓம் சக்தி பராசக்தி சொல்ல மாட்டேங்கிறமா, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லி பாரு. திருமால் வேகமாக சொல்கிறாரு, இந்த அம்மா மெதுவாக சொல்லு. எல்லாரும் சொல்லி 57 பேர் பஸ்ஸில் அடைச்சாச்சு. கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போனோன்னா அதில்
ஒரு அம்மாவோட 17 வயசு பையனை வரான். எல்லாரும் இறங்கி மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் வண்டியிலே உட்காந்துக்கிட்டான். ஏன்டா உட்காந்துருக்கேன்னாங்க. எனக்கு வயிற்ற வலிக்குதுன்னா. என்னடா இங்கேருந்து வேலூர்லேருந்து கிளம்புனப்போ வயிற்ற வலிக்கல, இந்த கோவில் வாசலில் வந்தோடனே அவனுக்கு வயிற்ற வலிக்குது. ஏன் அவன் உட்காந்துக்கிட்டான்? அவன் என்னோட ஆள். யார்? அவன் விரும்புகிற பிள்ளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஃபோன் கிடைக்கும். அந்த அரை மணி நேரம் கரெக்டாக கோவில் வாசல்கிட்ட இறங்கும்போது வந்துருச்சு. இப்போ ஆதிபராசக்தியை அவன் பார்க்க போவான். இவன் பராசக்தி பேசுமா இல்லையா? அப்போ இவன் என்ன பண்ணா, எனக்கு வயிற்ற வலிக்குது, தலையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு பஸ்ஸிலே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசுகிற வேலையை தான் பார்த்தான். அப்போது அவனுக்கு கடவுள் காதல் தான் என்று அந்த காப்பியம் முடிகிறது. அப்போது இந்த கற்பனைகளை, இந்த கவிதைகளை சொல்லுகிற பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்த பெருமக்களினுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இலக்கியங்களில் ஒரு மகானை ஒருவன் போட்டு அடிக்கிறான். அவன் அடியெல்லாம் பேசாமல் வாங்கி கொண்டார். இப்போ பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், இவ்வளவு அடி நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டீங்களான்னு. இப்போ இவர் சொன்னார், நான் அடி வாங்கினதுக்கு 2 காரணம். ஒன்று, இப்போ என்னை அடித்ததுனால அவன் கோபம் முழுக்க தீர்ந்துருக்கும். அடித்ததுனால அவன் கோபம் முழுக்க தீர்ந்துருக்கும். 2வது, அவன் இருக்கிற ஆத்திரத்தில் இப்போ என்னை அடிக்கலைன்னா வேற யாராவது ஒருத்தனை அடிப்பான். அதுக்கு பரவாயில்ல, என்னையே அடித்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் யார் தெரியுமா? வர்த்தமான மகாவீரர். அப்படி ஒரு மகான் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார் என்று சமண இலக்கியங்களை படிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது அல்லவா? எத்துணை மேலை நாட்டு இலக்கியங்களும் இருக்கிறது. நம்ம ஆபிரகாம் லிங்கன், என்னுடைய தந்தை கட்டாயம் சொர்க்கத்துக்கு தான் போவார், என்னுடைய தந்தை கட்டாயம் சொர்க்கத்துக்கு தான் போவார், ஏனென்றால் அவன் அடையக்கூடிய நரகம் அத்துணையும் இங்கேயே அடைந்து விட்டான் என்று ஆபிரகாம் லிங்கன் மகன் டெட் பேசுகிறான். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அவன் ஒரு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த பொழுது இவர் கட்சியிலே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பகைவர்கள் எல்லாம் ஒழித்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். எல்லாரும் வாக்களித்தார்கள். இவர் வெற்றி பெற்றார். இப்பொழுது வெற்றி பெற்ற பிறகு சரி பகைவர்களெல்லாம் அழித்துருவார் போல அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, இவருடைய பகைவர்கள் எதிர்கட்சின்னு யாரை நினைச்சாரோ அவர் வீட்டுக்கெல்லாம் போய் விருந்து சாப்பிட்றார். அவர் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டோன்னே இந்த கட்சிக்காரங்கள்லாம் கேட்டாங்க, பகைவர்களை அழிப்பேன் என்று சொன்னீர்களே? ஆமாம், பகைவர் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றீங்களே? அந்த பகைவர்கள், அந்த எதிர்கட்சிக்காரர்கள் நினைத்தார்கள், இவ்வளவு நல்ல மனிதரையா நாம் பகையாளி என்று நினைத்தோம் என்று அன்பு பாராட்டி விட்டார்கள். ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், நான் பகையாளிகளை அழிப்பேன் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பகையாளியே இல்லாமல் செய்து விடுவேன் என்று சொன்னதுதான் அதற்கு அர்த்தம் என்று ஆபிரகாம் லிங்கன் பேசுகிறான். மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் அவர் கதராடை தான் அணிந்திருந்தார். எந்த இடத்திலும் அதிலிருந்து அவர் தன்னை சரி செய்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் எரவாடா சிறையிலே 6 ஆண்டு காலம் இருந்த பொழுது அவருக்கு இடையிலேயே குடல் நோய் வந்துவிட்டது. அப்பொழுது சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பூனேவில் இருக்கக்கூடிய ஜாசின் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே போய் ஒரு நண்பர் பார்க்க போகிறார். அவர் மேலை நாட்டு ஆடைகளை அணிந்திருக்கிறார். அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்க, 6 வருட தண்டனை முடிந்து விட்டது, நீங்கள் இனிமேல் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று அறுவை சிகிச்சை சொன்ன உடனேயே, அறுவை சிகிச்சை முடிந்த உடனேயே மகாத்மா காந்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய உதவியாளரை அழைத்து, தயவு செய்து எனக்கு கதராடையை கொண்டு வந்து கொடுங்கள் என்று அணிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவர் சிறையில் இருக்கும் பொழுதும் மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் அந்த நிறுவனம், அந்த மருத்துவமனை, அந்த சிறை சொல்லுகிற சட்டதிட்டங்களுக்கும் அவர் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தார் என்பது அவருடைய வரலாறு. அப்போ யார் எங்கு இருக்கிறோமோ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் என்று அவருடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. காரல் மார்க்ஸ் சொன்னல, கட்டுரைகளை அனுப்புவதற்கு காசு இல்லாமல் தன் காலணிகளை விற்றிருக்கிறான் காரல் மார்க்ஸ். தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் சட்டையை அடகு வைத்து விட்டு வெளியில் செல்ல முடியாமல் இருந்திருக்கிறான் காரல் மார்க்ஸ். வெளிநாட்டு இலக்கியங்களையும் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் படித்து பார்த்தால் படிக்க 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 ஒவ்வொரு அறிஞனுடைய அனுபவ பிழிவு அதில் பிழிந்து கிடக்கிறது அல்லவா? வ.உ. சிதம்பரனாரை அவருடைய தந்தையார் உலகநாதம் பிள்ளை ஆங்கிலம் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒட்டப்பிடாரத்திலே ஆங்கில வழி கல்வி இல்லை.
ஆதலால் வசதி வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் தன் மகனுக்காக ஆங்கில கல்வியை அந்த ஊரிலே தோற்றுவித்தார், ஆங்கில பள்ளிக்கூடத்தை. அதிலே இன்றைக்கு பலரும் வந்து படிக்கிறார்கள் என்று சொன்னால் தன் ஒரு மகனுக்காக கொண்டு வந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு சமூகமே அதில் பயனடைகிறது என்று சொன்னால், இப்படி வாழ்ந்த பெருமக்கள் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய அனுபவங்களை எடுத்து நாம் பார்க்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணதாசனை பார்த்து கேட்டார்கள். கண்ணதாசனிடம் என்ன சிறப்பு என்றால் அவருடைய அனுபவம் தான் சிறப்பு. கண்ணதாசன் எப்படி இருப்பார்? அவர் அனுபவங்களைப் போல் இருப்பார். அனுபவங்கள் எப்படி இருக்கும்? கண்ணதாசனை போலவே இருக்கும் என்று சொன்னார். அப்படியானால் அந்த அனுபவத்தை அவள் எப்படி பாட்டிலும் படைப்பிலும் பிழிந்து வைத்திருந்தால் அவன் அப்படி இருந்திருக்க முடியும்? நீங்கள் சங்க இலக்கியங்களில் இனிமையான தருணங்கள் எத்தனையோ இருக்குது. அது சுவைக்காக மட்டும் ஒன்று சொல்லிக்கலாம். இப்போ தலைவனும் தலைவன் 2 பேர் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அதை இலக்கியத்தில் சொல்லும்போது உடன்போக்குன்னு டீசெண்டாக சொல்கிறது. நம்ம ஊரில் ஓடி போயிட்டாங்களாம்ல, எங்கே ஓடி போனாங்க? இப்படி பல பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் தெரியுமா ஓடி போகிறாங்க? இது என்ன காரணம்னா, அது அந்த பரபரப்பில் நடை வராதுங்க. ஓட்டமும் நடையும்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ஏதோ ஒரு துக்கத்துக்கு போகிறாங்க, நீங்கள் பாருங்களேன், வேனில் உட்காந்து 2.5 மணி நேரமாக கதை பேசியிருக்கோம். கதை பேசிட்டு அது இறக்கி விட்டோன்னே அந்த தெருவில் இருந்து அந்த வீடை கண்ணால் பார்க்குற வரைக்கும் நடந்து தான் போயிருக்கோம். அந்த சத்தத்துலையும் அந்த வீட்டையும் கண்டோன்னா அது பெண்கள்லாம் ரன்னிங்கில் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஓட்டம் நடையுமா கிளம்பிடும். ஏன்னா அந்த மனசில் அந்த அழுத்தம் வருகிற பொழுது நடை வராது, ஓட்டம் தான் வரும். ஓட்டமும் நடையுமா கிளம்பிடும். அதுக்கு தான் ஓடி போகிறதுன்னு இவன் பேர் வச்சுருக்கான். அப்போது கிளம்பிட்டாங்க, வேறு ஊருக்கு போயிட்டாங்க. போனோன்னே அவன் கூப்பிட்டு போன ஊர் தண்ணி இல்லாத ஊர். தண்ணி இல்லாத ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கள்ல. இப்போ கிண்டல் பண்ணோன்னே இவன் கணவனினுடைய ஊரை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறந்த வீடும் அவனுடைய கணவன் வீடும் பெரிய விஷயம். ஆனால் என்ன செய்யணும்னா, கல்யாணம் ஆன பிறகு பிறந்த வீட்டு பெருமையை இங்கே பேசக்கூடாது. எங்கள் அப்பா வீட்டில் எப்படி தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் கணவன் வீட்டில் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கணும். இப்போ போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீ என்னமோ தண்ணி இல்லாத ஊருக்கு போயிட்டேன்ல அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கள்ல. இவன் என்ன சொல்கிறா, என் கணவனுடைய ஊரில் தண்ணி இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை தெரியுமா, அப்படியே ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி அதில் இருக்கும், அந்த தண்ணியில் சருகெல்லாம் கிடக்கும், அதை மான் குடிக்கும். அந்த மான் குடித்தோன்னு அந்த தண்ணி களைஞ்சு போயிடும்ல, அதுக்கப்புறம் போய் தான் அந்த தண்ணியை நாங்கள் மோந்துட்டு வருவோம். அப்போவே அந்த தண்ணி எப்படி தெரியுமா இருக்கும், தேனோட பாலையும் கலந்தா எப்படி இனிக்குமோ அப்படி இருக்கும் என் தலைவனுடைய ஊரில் உள்ள தண்ணி. தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு. அந்த தண்ணியை உவளை கூவர் கீழே மான் உண்டு எஞ்சிய கள்ளி நீரே என்று அந்த பாடலே சொல்லுகிறார். அப்போது இலக்கியங்களில் இவ்வளவு இனிமையாக தன்னுடைய அனுபவத்தை எடுத்து வைத்திருக்கிறார்களே, அந்த பாட்டெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஒரு முறை சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் தந்தார். பலம் உள்ளவர்களுடைய பலவீனங்களையும், பலம் உள்ளவர்களுடைய பலவீனங்களையும், பலவீனர்களுடைய பலங்களையும் எது சொல்லுகிறதோ அதுதான் இலக்கியம் என்று ஒரு முறை சொன்னார். அதுவும் இலக்கியம் என்கிற சொல் தொல்காப்பியர் சொல்லவே இல்லைங்க. இலக்கியம் என்கிற சொல்லை தொல்காப்பியர் பயன்படுத்தவே இல்லை. இலக்கியம் என்கிற அந்த சொல்லை திருவள்ளுவர் 1330 குறளிலும் சொல்லவில்லை. நீங்கள் கம்பராமாயணத்திலையும் சரி, இளங்கோவடிகளும் சரி இலக்கியம் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் மாணிக்கவாசகர் தான் அவருடைய திருவாசகத்திலே இலச்சிதம் என்கிற சொல்லைத்தான் சொல்லுகிறார். அதுவும் கூட எடுத்துக்காட்டு, உதாரணம் என்ற பொருளில்தான் வருகிறதே தவிர இலக்கியம் என்ற பொருளில் வரவில்லை. பிறகு எப்பொழுதுதான் வருகிறது என்றால், தோலாமொழித்தேவர் சூளாமணியில் தான் இலக்கியம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் இலக்கியம் என்கிற சொற்கள் நம் நாட்டிலே நிரம்ப வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அகத்தியனுடைய பெயரால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தினின்று எடுபடுவது இலக்கணம் என்பதுதான் முதலில் இலக்கியம் வருகிற இடம்.
இதற்கு பிறகுதான் இலக்கியம் இத்தனை இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இலக்கியம் என்றால் என்ன என்று இதற்கு தீர்ப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் தான் சொல்ல வருகிற செய்தியை அந்த அனுபவங்களை கலந்து எப்பொழுது சொல்லி வெற்றி அடைகிறானோ அதுதான் இலக்கியம். சரி, அது மட்டுமா என்று சொன்னால், மனிதர்கள் சிறப்பாக கண்டவைகளை, சிறப்பாக அனுபவித்தவைகளை எவையோ அவை எல்லாருக்கும் பயன்படுகிற வகையிலே பன்னெடுங்காலத்திற்கும் அவை நின்று பேச வேண்டும். இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை. இப்போ சங்க இலக்கியத்தை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, 2025லையும் பக்தி இலக்கியத்தை இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த 4 பேருமே கம்பனை பற்றி இன்றைக்கும் பேசுகிறாங்கல்ல. அப்போது பன்னெடுங்காலமாக எது ஒன்று மக்கள் மனதில் ஆழமாக பதிந்து நிற்கிறதோ அதுதான் இலக்கியம் என்று சொன்னால், இவர்கள் சொன்ன அந்த இலக்கியங்கள் தான் இன்னைக்கும் மனிதனுடைய மனதிலே பதிந்து கிடக்கிறது. நீங்கள் தேரை அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க, கற்பனைகளால் தேரை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அதற்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? தேரை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். ஆனால் அதை விட அழகு என்ன தெரியுமா? யதார்த்தந்தான். கற்பனையால் செய்யப்பட்ட அந்த அலங்கரிக்கப்பட்ட தேரை காட்டிலும் யதார்த்தத்தின் குடிசைகள் என்றைக்கும் இந்த உலகத்தில் மேலானது. அந்த யதார்த்தத்தை, அந்த அனுபவத்தை, அவனுடைய வழியை இந்த இலக்கியங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ அனுபவ பிழிவு இல்லையா? இந்த பகுதியாக இருப்பதனால் ஒரே ஒரு நிமிட கதை வாணியம்பாடி பகுதியிலே நடந்த கதை தான். வாணியம்பாடியிலே ஒரு கதை, அதை அழகிய பிரியவன் தன்னுடைய படைப்பில் பதிவு செய்கிறான். அங்கே ஒரு அம்மா அப்பா ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரே ஒரு பையன். அந்த பையன் MBA படிக்கிறான். இப்படி வச்சுக்கோங்க, கதை தானே. MBA படிக்கிறான். அவங்க வீடு பார்த்திங்கன்னா 10க்கு 10 மட்டும்தான் அவங்க வீடு இருக்கும். அவங்க அப்பா மேலே எந்த நேரமும் ஒரு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு குளித்தாலும் துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் இந்த பையனுக்கு அது பிடிக்காது. சரி, என்ன இவ்வளவு நாத்தம் நாறுது உன் மேலே, தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு தள்ளி படுக்க சொல்லுவான். இந்த 10க்கு 10 ரூமில் அந்த செவுத்தை ஒட்டி அவங்க அப்பா படுத்து தூங்குனாருன்னா இந்த செவுத்தை ஒட்டி தான் இவன் படுத்திருப்பான், படுக்கவே மாட்டான் பக்கத்தில் போய். அவங்க அம்மாவை வேற திட்டுவான், அந்த ஆள் மேலே இவ்வளவு நாத்தம் அடிக்குது, நீ எப்படி அந்த பக்கத்தில் போய் படுத்து தூங்குற அப்படின்னு அவங்க அம்மா வேற கூட திட்டிக்குவான். இவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும்னு காசு கேட்பான். அப்போ தான் என்ன பண்ணுவான், இவர் என்னுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார். போனோன்னே இவன் அவங்க ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு விசாரித்து அப்போ தான் போகிறான். போனால் அந்த அலுவலகம் முழுக்க மூடி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த பேங்க்கில் காசு கொடுக்கறதுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பகுதி, அந்த அளவுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு இடம் இருக்குது. அதில் என்ன தான் வேலை பார்க்குறாங்கன்னு அதை திறந்துட்டு அந்த பையன் எட்டி பார்க்குறான். அந்த திறந்துட்டு அவன் பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அது தோல் பதனிடுகிற தொழிற்சாலை. தோல் பதனிடுகிற தொழிற்சாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, விலங்குகளினுடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு இரவு முழுக்க அப்படியே பெரிய பெரிய அண்டாக்கல்ல அதை ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சா அது கொழுப்பு, சதை, ரத்தம் இதோடு சேர்ந்து இரவு முழுக்க அது ஊறி அதெல்லாம் வெளியில் போயிட்டு வெறும் தோல் மட்டும் இருக்குது. இப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் போர்வையை தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சுட்டு காலையில் பாருங்கள் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் நைட்டு முழுக்க தண்ணிக்குள்ளே ஊறி இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறதுக்காக வரிசையாக அந்த ஆட்கள் இப்படி நிற்பாங்க. அந்த வெயிட்டாக இருக்கும், அதுவும் தண்ணிக்குள்ளே நினச்சிட்டா பெட்ஷீட்டே வெயிட்டாக இருக்கும்பொழுது இந்த தோல் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், இதை எடுத்து அவருடைய முதுகில் போடுவாங்க. அதனால அந்த ரத்தமும் சதையும் அவருடைய முதுகில் பட்டு அந்த உடம்புலேருந்து பிரிக்க முடியாத துர்நாற்றம் அவருடைய உடம்புல ஒட்டிக்கிச்சாதான் காரணம். இப்போ போய் நிற்கிறாங்க, அந்த தோல்லாம் எடுத்து போடுறாங்க, போய் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறாரு, எடுத்து காய போட்டுக்கிறாங்க. இந்த பையன் இதை பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம அப்பா இவ்வளவு நாளாக இந்த வேலை தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ பையன் வந்திருக்காருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, கையெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு, துண்டை வச்சு தொடச்சிக்கிட்டு, ஏன்னா சும்மா குளிச்சுட்டு வீட்டில் படுத்து தூங்கும் போதே நாத்தடிக்குதுன்னு தள்ளி போய் படுத்துக்கிட்டவன் இப்போ இந்த நாத்தடிச்சா என்ன செய்வானோன்னு தெரியாதுன்னு ஃபுல்லாக தொடச்சிக்கிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு இந்த பையன்கிட்ட போய் அப்படி நீட்டுவார். அப்பா பக்கத்திலே போகாதவன், நாத்தடிக்குதுன்னு சொன்னவன் அந்த காசை கொண்டு கொடுத்தோன்னே, இவ்வளவு வருஷமாக இந்த வேலை பார்த்து தானே நீ என்னை படிக்க வச்சிருக்கன்னு அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவான். அப்பாவை கட்டி கொண்டு அழுவான். அவனுடைய கண்ணீர் தண்ணி அவனுடைய முதுகிலே வழிந்து ஓடுகிறது. மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள், நாற்றம் என்பது உடலில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது.
அப்போ ஏன் அப்போ நாத்தடிச்சது ஏன் இப்போ அடிக்கலை? இவன் இப்படித்தான் நம்மை படிக்க வைத்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு புரிந்து விட்டது, நாற்றம் என்பது உடம்பில் இல்லை, மனதில் மட்டும்தான் இருக்கிறது என்று. அந்த கதையினுடைய பேரே வீச்சம் என்று. ஆமாம், வீச்சம் என்கிற கதை. இப்படி இந்த சமூகத்தில் குழந்தைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள் என்ற அந்த மக்களினுடைய அனுபவத்தை படைப்பில் தெரிவித்த இது போன்ற இலக்கியங்கள் தான், இந்த கவிதைகள் தான், இதுதான் இன்றைக்கும் சிறப்படைவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இலக்கியங்கள் சிறப்படைவதற்கு காரணம் கற்பனை பொழிவு என்று இருந்தாலும் கூட இன்னும் 2% மேலே போய் அனுபவ பிழிவுதான் என்று என் அனுபவத்தால் நான் உணர்ந்து கொண்ட கதைகளை, கவிதைகளை, படைப்புகளை இந்த இடத்திலே பந்தி வைத்திருக்கிறேன். எனவே இவ்வளவு நேரம் ரசித்து கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஓயாமல் ஒரு 45 ஃபோட்டோ எடுத்துட்டார். இருந்தாலும் தீர்ப்பு சொல்லி முடிச்சோன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார் பார்த்தீங்களா? அவருடைய பெருந்தன்மைக்கு என் மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஏன்னா தங்கச்சி எந்த போட்டாலையாவது கொஞ்சம் கலராக பளிச்சுன்னு வந்துடாதா அப்படிங்கிற ஆவலோடு அந்த தொழிலை அவர் நேசித்து செய்கிறார். என்றைக்கு ஒரு துறை வெற்றி பெறும் என்று சொன்னால், அந்த தொழிலை அவர்கள் நேசித்து செய்கிற பொழுது வெற்றி பெறும். அப்படி அவர் நேசித்து செய்திருக்கிறார். ஒளிப்பட கலைஞர்கள், புகைப்படக்காரர்கள், எங்களை இவ்வளவு நேரம் மிக அற்புதமாக படம் எடுத்த மெகா தொலைக்காட்சியினுடைய அன்பு தம்பிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இப்படி ஒரு தமிழகத்தில் பேச்சாளர்கள் 100 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் நடுவர்கள் 250 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட இந்த சிறியவளான எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த குடியேற்றம் முத்தமிழ் சுவை சுற்றத்திற்கும் ஐயா பதுமனார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி மலர்களை அவருக்கு காணிக்கையாக்கி இருக்கிறோம். குனிந்து பாருங்கள், எங்கள் நன்றி மலர்கள் உங்கள் பாதங்களில் இருக்கும். நன்றி, வணக்கம்.